சி. ஜோசப் விஜய் எனும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். இதோடைய சிந்தனை நல்ல சிந்தனையா இருந்துச்சு, டயலாக் டெலிவரி நல்லா இருந்துச்சான்னு ஒருத்தர் நக்கல் பண்றாரு, இருக்கட்டுமே. இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும். இந்த 4 நாள்ல தாவேகாரங்க வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய்க்கு உடனே ஏன் தெரியல, நம்ம சவால் விட்டு கேட்கக்கூடாது. அதிகார மையங்கள் வெளியில யாரும் கிடையாது, நான் தான் மையம்னார்ல, அதை செயல் வடிவத்திலும் காட்டினார்னா விஜயும் வெக்கப்படக்கூடாது. அந்த திட்டத்தை என்னால் செயல்படுத்த முடியாது. வெள்ளை அறிக்கையில கடைசி பக்கமோ கடைசி சில பேராக்களோ இந்த உண்மையை அவர் பட்ட வருத்தமா ஒத்துக்கிட்டாருன்னா வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் SP லக்ஷ்மணன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழக சட்டசபையில முதல் முறையா கோட் சூட் போட்ட முதல்வர், எதிர்கட்சி வரிசையில எதிரெதிர் துருவங்களா இருந்த அதிமுக எம்எல்ஏக்கள், இந்த மாற்றத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? சுவாரஸ்யமான காட்சி தான். ஜனநாயகத்தினுடைய வலிமை அதானே. 1000 சவால்கள் தேர்தலுக்கு முன்பாக யாரும் விடலாம் போடலாம். விஜய் உட்பட நான் சொல்றேன். மக்கள் உங்களை துரத்தி அடிப்பார்கள். நாங்கள் துரத்தி அடிச்சிருந்தா எதிர் இடத்துல உதயநிதி நீங்கள் உட்காந்துருக்க மாட்டார்ல. திமுகவே அந்த இடத்துல வலுவாக உட்காந்துருக்கால, நேர் எதிரில் வேறொரு கட்சி அமர்ந்திருக்கலாமே. ஸோ இது பல வகையிலையும் வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்பு தானோன்னு எனக்கு தோணுது. அதை நான் பல நேரங்களில் சொல்லவும் செஞ்சேன். எல்லாருக்கும் ஒரு செக் வச்ச மாதிரி, எல்லோருமே தங்களை சுய பரிசோதனை பண்ணிக்கிற மாதிரி, எல்லோருமே ஒரு கட்டுப்பாட்டை மீறி போயிடாத அளவுக்கு, அரசியலில் எதுவுமே சாத்தியம்தான்னு நிரூபிக்கிற அளவுக்கு பல காட்சிகளை இந்த 5-6 நாள் நிரூபிச்சிடுச்சு. நான் தூய சக்தி, ஸ்டாலின் 30% வாங்குற ஒரு ஸ்டாலின் டாக்ஸ்னே லஞ்சம் வாங்குற ஒரு முதலமைச்சர், அதிமுக ஊழல் சக்தி, மதவாத சக்தி எல்லாம் சொல்லிட்டு அந்த எல்லோருடைய ஆதரவையும் கேட்டு பெற வேண்டிய இடத்துல இன்னைக்கு விஜய் வந்துட்டார். அப்படி ஒரு ஆட்சி எனக்கு தேவையில்லைன்னு தூக்கி போடுற மனநிலை விஜய் இல்லை. தூக்கி போடணும்னு நான் சொல்லலை. யதார்த்தம் அதுதான். இன்னொரு தேர்தலை மக்கள் சந்திக்க முடியுமா? இல்லை எல்லோரும் சொல்கிற மாதிரி எனக்கும் அதில் கொஞ்சம் உடன்பாடு இருக்குது, நேரடியாக பிஜேபியுடைய ஆட்சி அனுமதிக்க முடியுமா கவர்னர் ஆட்சிங்கிற பேரில்? அப்போ அதை தடுக்கணும்னா இந்த சமரசங்கள் தவிர்க்க முடியாதவை. யாரை நீங்கள் அந்த 30% லஞ்சம் வாங்குறாருன்னு சொன்னீங்களோ அவரை மீண்டும் முதலமைச்சராக்கியே தீர்வோம்னு சொன்ன 13 பேரை நீங்கள் தேடி 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 போய் கெஞ்சி கூத்தாடி ஆதரவு கடிதம் வாங்கி நீங்கள் ஆட்சியில் உட்காந்துருக்கிறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அரசியலில் வெக்கத்துக்கு இடம் கிடையாது. இது தவறல்ல. ஒரு வகையில் தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கான ஒரு முயற்சின்னு கூட நான் அதை எடுத்துக்குவேன். விமர்சனம் ஒரு பக்கம், யதார்த்தத்தையும் பேசி தானே சார் ஆகணும். வேற என்ன பண்ணுவார் விஜய் சொல்லுங்க. சரி, இது ஒரு பக்கம். இந்த ஆட்சியும் கூட நித்திய கண்ட பூர்ண ஆட்சி தான். 3 பேர் வெளியில் போயிட்டா கூட ஆட்சி கவிழும். பெரிய கருப்பன் சிவகங்கையில் திருப்பத்தூர் தொகுதியில் என்ன தீர்ப்பு வருதோ அதில் இன்னொன்று குறையும். இப்படி இந்த மாதிரி ஒரு ஒரு பதைப்பிலேயே ஆட்சி நடத்துறத விட நிரந்தர தீர்வுன்னா எதுன்னா இன்னும் கொஞ்சம் வெக்கத்தை தள்ளி வச்சுட்டு பிஜேபி விட்டுட்டு வாங்க, நான் உங்கள் ஆதரவு எடுத்துக்கிறேன்னு விஜய் சொன்னா அது நிலையான ஆட்சியாக இருக்கும்னு சொன்னேன். இப்போ விஜயினுடைய எதிர்பார்ப்புக்கு மாறா, என்னை போன்றவருடைய எதிர்பார்ப்புக்கு மாறா அதிமுகவை தாவிக்கிட்டு வந்து நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தரோம்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அதிகார அவசியம் இருக்குது, அனுபவிக்கணும், விட்டுறக்கூடாது. என்னடா 2 எம்எல்ஏ வச்சிருக்க ஒரு மந்திரி ஆகிறாங்கிறான், 5 எம்எல்ஏ வச்சிருக்க காங்கிரஸ் 2 மந்திரி ஆக போகிறாங்க, நம்ம 47 வச்சிருக்கிறோம், நம்ம சும்மாவே இருக்கிறான்னு அவங்களுக்கு ஒரு கோஷ்டி நடந்துகிட்டு இருக்கு. இப்போதைய தகவல் படி 36 பேர் குறைஞ்சபட்சம் வேலுமணி தலைமையில் திரண்டு விஜயை ஆதரிப்பதாக நேற்றே பேசி முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக கடிதம் தரப்போறதா ஒரு தகவல் இருக்கு. அப்படி வந்துட்டா ஒரு பார்வையில் நான் நிலையான ஆட்சி அதுதான் சரியா இருக்கும்னு நான் சொல்லுவேன். விஜய் கண்ட கனவு, அவருடைய பேச்சுக்கள் இருக்குல்ல, ஊழலை ஒழிக்கிறதுன்னு, எப்படி அந்த ஊழலை ஒழிச்சுதான் ஆகும்? அந்த 36 பேர்ல 5 பேர் மேல ஊழல் வழக்கு இருக்கு. நீங்கள் நிர்வாகம் பண்ண போற அந்த லஞ்ச ஒழிப்பு துறை இருக்குல்ல, உங்களுடைய கையெழுத்துக்கு கட்டுப்படுகிற துறை உள்துறை, அதுல ஒரு விங்கு லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்குல்ல, அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு தொடுத்து ட்ரையல் தொடங்குற நிலைமையில 5 பேர் உங்ககிட்ட வர்றாங்க. அந்த வழக்கை நீங்க எப்படி நடத்துவீங்க? பட் வேற வழி இல்லை. இந்த சமரசங்களை விஜயும் செஞ்சுதான் ஆகணும். வெக்கத்தை 2 மடங்கு விட்டு அதிமுகவும் இங்க போக தான் போறாங்க. அதுக்கப்புறம் அது எப்படி நடக்குது, அதை பிஜேபி எப்படி பார்க்க போறாங்க? அந்த வழக்குகளை மாநில அரசு தொடர்ந்து அந்த வழக்குகளை மையமா வச்சு இடி இது வரைக்கும் மௌனமாவே இருக்காங்கல்ல. அன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் கூட 4 நாள் முன்னாடி போய் இல்லை நாங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாலே இடி வரணும்னு அவசியம் இல்லை, அதில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்தாதான் வரும்னா இப்போ நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இடி வருவாங்க. இவ்வளோ நாள் அவங்களுக்கு தெரியாது
விஜய் போய் ஆதரிச்சிட்டாருன்னா வேலுமணி, டாக்டர் விஜயபாஸ்கர் இந்த மாதிரி போய் விஜய் ஆதரிச்சிட்டாங்கன்னா அப்போ இடி விழிச்சுக்கிறோம், எங்களுக்கு இப்போதான் ஆதாரம் கிடைச்சிச்சு, சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருக்குன்னு இடி வரும் பாருங்க. அதை எப்படி விஜய் சமாளிக்க போறார் அப்படின்னு பல பல கேள்விகள் இருக்கு. ஆனால் இன்னொரு தேர்தலை அவ்வளவு விரைவில் இவ்வளவு சீக்கிரமா மக்கள் தாங்க மாட்டாங்கிற முறையில ஒரு நிலையான அரசு இல்லை ஒரு புதிய எரா தொடங்குதுன்னு நம்மளுடைய வார்த்தைகள் நல்ல நல்ல வார்த்தைகள், அதை அப்படியே செயல் வடிவம் காட்டினா தாராளமா நம்ம வரவேற்கலாம், பாராட்டலாம், என்ன வேணாலும் செய்யலாம். விமர்சிக்கிறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். தவறுகள் நடக்க தான் போகுது, தவறுகளை விமர்சிக்கிற ஒரு பக்கம். நேற்று சிந்தனை நல்ல சிந்தனையா இருந்துச்சு, டயலாக் டெலிவரி நல்லா இருந்துச்சான்னு ஒருத்தர் நக்கல் பண்றாரு, இருக்கட்டுமே சொல்லணும்னு. இப்போ சார் ஒரு படம் எடுக்கிறாங்க, ஒரு நடிகருக்கு ஒரு பேராவல், சார் இந்த பாரு வில்ல அப்படி வர்றான், நீங்கள் வர பார்த்து இந்த வார்த்தையை சொல்றீங்க அப்படின்னா, ஒரு நல்ல வளர்ந்துட்ட ஒரு நடிகர் ஹீரோ இந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன்னா டைரக்டர் சரி சார் நான் எடுத்துறேன் சார்மா. அப்போ ஹீரோவுக்கு பிடிச்சாதான், மனசு ஒத்துக்கிட்டாதான் ஒரு நடிப்புக்காக கூட அந்த வார்த்தையை ஸ்க்ரீன்ல சொல்றாங்க. ஆனா இது நடைமுறை வாழ்க்கை. விஜய்க்கு ஒன்று பிடிக்கலைன்னா அது செய்யணும்னு அவசியம் இல்லை. அப்போ ஸ்கிரிப்டடு ஒரு இதாகவே இருந்தால் கூட நேற்று பேசின வார்த்தைகள் அதை சொல்லலான்னு ஒரு மனசு வந்து தான் பேசியிருக்கிறார். அதை போய் அதுக்கு மேலே பிரித்து பார்த்து சந்தேகப்படணும்னு அவசியம் இல்லை. அதை அப்படியே அமல்படுத்தினாலும் நம்ம அவரை பாராட்டி தான் ஆகணும். அதிகார மையங்கள் வெளியில யாரும் கிடையாது, நான் தான் மையம்னார்ல, அதை செயல் வடிவத்திலும் காட்டினார்னா மிக நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டிய நல்ல மாற்றமாக நான் அதை சொல்லுவேன். சார், நேற்று விஜய் பேசினதுல 2 விஷயம், அவரோட பேச்சு நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அதில் எனக்கு என்ன கேள்வி இருக்குன்னா, 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, எங்களால் என்ன செயல் திட்டம் செய்ய முடியும்னு ஒரு இக்கு வச்சு பேசினார். ஆனால் அந்த விஷயங்களை அவர் முன்னாடியே கவனிக்க தவறல அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து அதிகார மையம் நான் மட்டும்தான், என் ஆட்சியில் ஊழலே இருக்காது அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயமான பேச்சு தானே. அதற்கு நம்ம சிறப்பு எடுத்த உடனே அதை போய் விமர்சிக்க வேண்டாம் சார். ஒரு நல்ல தோக்கத்தோட ஒருத்தர் வராருன்னா அவர் செயல்பட விடுவோமே. நம்ம எங்கே போகிறோம், விஜய் எங்கே போயிட போறாரு, பார்த்துட்டு விமர்சிப்போம். ஊழலை ஒழிப்பேங்கிறார், ஒழிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியுது, நான் நடைமுறை ஆள்னு திருப்பி யதார்த்தமான ஆள். நான் ஒழிப்பேன்னு சொன்னாதான் முதல் கட்டமா குறைக்கவாது முடியும். இந்த 4 நாள்ல தாவேக்காரங்க வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய்க்கு உடனே ஏன் தெரியல நம்ம சவால் விட்டு கேட்கக்கூடாது. நமக்கு அடிமட்டத்தில் தொடர்புகள் இருக்கு. சொல்றானே டாஸ்மாக் கடை வந்து நிக்கிறான். என்ன ஒரு மாவட்டத்துல தாவேக்கா மாவட்ட செயலர் முன்னாடி 2 காரு பின்னாடி 2 கார் நடுவில் ஒரு கார்ல போயிட்டு ஒரு டாஸ்மாக் கடையா போயிட்டு இருக்கிறார் திண்டுக்கல்ல. நான் ஊரே கூட சொல்றேன், ஆள் யாரும் அவர் கண்டுபிடிக்கட்டும். 3-4 மாவட்ட செயலர் இருக்காங்க. இனிமேல் வசூல மாமூல எங்களுக்கு கொடுக்கணுங்கிறாரு. ஏன் விஜய் இதை கண்டிக்கலன்னு நம்ம சவால் விடலாமா? அவர் இந்த வேலையில இருப்பாரா, அதை போய் பார்ப்பாரா? ஆனா இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வா மாவட்டந்தோறும் ஒரு டோல் ஃப்ரீ நம்பரை விஜய் அறிவிக்கணும். என் கட்சிக்காரர்களோ சமூக விரோதிகளோ மாமூல் வசூலித்தாலோ லஞ்சம் கேட்டு வற்புறுத்தினாலோ இந்த நம்பர்ல புகார் சொல்லலாம். சென்னையில ஒரு நம்பர் வைங்க, மாநிலம் முழுக்க ஒரு நம்பரை வைங்க, இந்த நம்பர்ல புகார் சொல்லுங்க. அதிகாரம் அளிக்கப்பட்ட அதிகாரிகளை அலுவலர்களை அதுல பணியமர்த்துங்க. ஒரு 10 பேரை பிடிச்சு உள்ள போடுங்க. இந்த சேட்டை குறையுதா இல்லையான்னு பாருங்க. அதுதான் அர்த்தமுள்ள மாற்றமா இருக்கும். விஜய் இதை நிச்சயமா செய்யணும். சார், இப்ப 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, அதனால எங்களோட வாக்குறுதிகளை உடனடியா செயல்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நேர்மை, ஆமா, அதுக்கு ஒரு இக்கு வைக்கிறார்ல, வெளிப்படையாவே சொல்றாரு, எனக்கு என்னமோ பயமா இருக்கு, நான் சொன்னதெல்லாம் நிறைவேற்ற முடியாதோன்னு. மனப்பூர்வமா அவரை பாராட்டுறேன்னு நான் சொல்லுவேன். இந்த உண்மையை ஒத்துக்குங்க, வெக்கப்படாம ஒத்துக்குங்க. நான் தெரியாம சொல்லிட்டேன். நான் திமுக கிட்ட இதே வார்த்தையை நான் எதிர்பார்த்தேன். பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வர முடியாது, மாதம் ஒரு முறை மின்சார ரீடிங் எடுத்தா மின்சார வாரியம் நஷ்டத்துல போய் மூழ்கிடும். உண்மையை ஒத்துக்குங்க, அதை ஒரு வெள்ளை அறிக்கையா சொல்லுங்கன்னு சொல்லவே இல்லை. விஜய் அதை சொன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமா எழுந்து நின்று பாராட்டணும். அதை ஏன்னா நம்மளை ஏமாத்திட்டா நினைக்காதீங்க. 2500 ரூபா அவரால் கொடுக்க முடியும். கொடுத்துட்டாருன்னா உங்ககிட்ட 3000 4000 வசூலிக்கு தான் போறாரு. வசூலிச்சாதான் 2500 கொடுக்க முடியும். அப்போ உங்களுக்கு 4000 வேணுமா, செலவு பண்ண போறீங்களா? இந்த 2500 வேணாலும் பொத்திக்கிட்டு பேசாம இருக்க போறீங்களா? ஸ்டாலின் அதை புரிஞ்சுக்கிட்டா 1000 தொடர்ந்து கொடுங்கன்னாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் கொடுக்க முடியாது 2000. அவர் அறிவிச்ச 2000 கொடுக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டம் அவருக்கு தெரியும். சரி, வரியில் அறிவிச்சிருவான், ஏதாவது பண்ணி கொடுத்துக்கலான்னு சொன்னார். 2500 சாத்தியம் அல்ல அப்படின்னு ஸ்டாலினுக்கும் தெரிஞ்சனாலதான் 1000 தொடர்ந்து கொடுக்கின்றார். கலைஞருங்கிற வார்த்தையை கூட மாத்திக்கோங்க. அஞ்சலை அம்மாள், காமராஜர், பெரியார், உங்களுடைய கொள்கை வழிகாட்டில் யாராவது ஒருத்தர் போட்டு திட்டத்தை தொடர்ந்து நடத்தினாலே போதும். 2500 தயவு செய்து மக்கள் எதிர்பார்க்க கூடாது. விஜயும் வெக்கப்படக்கூடாது. அந்த திட்டத்தை என்னால் செயல்படுத்த முடியாது. வெள்ளை அறிக்கையில கடைசி பக்கமோ கடைசி சில பேராக்களோ இந்த உண்மையை அவர் பட்டவர்த்தனமா ஒத்துக்கிட்டாருன்னா விஜய் நிஜமாகவே நேர்மையா நடந்துக்கிறாருன்னு பார்க்கலாம். இல்லாட்டி அதிகாரிகள் சொல்லித்தர போற பொய்களுக்குள் அவர் சிக்க போறாருன்னு நான் எச்சரிக்கை விரும்புறேன். சார், இப்ப சொல்லாதீங்க சார், உங்க இமேஜ் போயிடு சார்லாம் சொல்லுவாங்க, நீங்க கேட்கவே கேட்காதீங்க. ஆமாம், நிதி நிலைமை இல்லை, நான் அறிவித்த அந்த 10 திட்டங்களில் 8 என்னால் செயல்படுத்த முடியாது. நல்லா ஆன பிறகு நான் செயல்படுத்துறேன். நிதி நிலைமையை சரிப்படுத்த முதல் தேவை. அதனால இந்த 2 மட்டும் நான் இப்ப பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது 2 செய்யுங்க.
ஓகே எதையாவது செஞ்சாகணுமென்னு பதட்டப்பட்டு திரும்பவும் தமிழ்நாட்டை புதைகுழியில் தள்ளிவிடாதீர்கள். சார், இப்போ நேத்தே வந்து கூட்டணி கட்சிகளுடனான நெருடல் தொடங்கிடுச்சு. தமிழ்தாய் வாழ்த்து பாடல் பின்னாடி தள்ளப்பட்டதுல அவங்க கடுமையான எதிர்வினை ஆற்றிட்டாங்க. இதே மாதிரி தொடர்ந்து முரண்பாடுகளோடய இந்த கூட்டணியால சார் தொடர்ந்து இல்லை, அதான் சார் முதல் முரண்பாடு. இருங்க சார், அவர் முதல்ல ஆரம்பிக்கட்டும் சார். 7-8 மணி வரைக்கும் கவர்னரோட விவாதம் நடக்குது. அவர் சில கண்டிஷன் போடுறார். சரி பண்ணுங்கிறாங்க. விடிய காலையில் 10 மணிக்கு பதவியேற்பு. என்ன நேடு இவங்களுக்கும் அது புதுசு, நான் நியாயப்படுத்தலை. ஆனால் அவசர கதியை கூட பிஜேபி எப்படி பயன்படுத்திக்குவாங்கிறதுக்கு விஜய்க்கு இது ஃபர்ஸ்ட் லெசன். படிச்சாரா? இப்படிதான் படிக்கணும். படிக்க தான் அவருக்கும். அப்போ ஆதவர்ஜனா விட்டு இனிமேல் ஒரு ட்விட்டு போட்டாரா, இனிமேல் தமிழ்நாடு அரசு நடத்துகிற நிகழ்ச்சிகளில் தமிழ் தாய் வாழ்த்துக்கு தான் முக்கியத்துவம் சொன்னார்ல, அதை செய்கிறாங்களான்னு பார்ப்போம். சரிதானா? இதெல்லாம் அவர் கற்றுக்கிட்டுங்கிற நான். அவர் பிஜேபி இது வரைக்கும் விமர்சிச்சதே இல்லைங்கிறத வச்சு தான் விஜய் மௌனமாக ஏற்றுக்கிட்டாரோன்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்துச்சு. பிஜேபி எழுதுகிட்டே இருக்கணும்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி சில்மிஷங்களை சேஷ்டைகளை பல்வேறு வடிவங்களில் செய்ய பிஜேபி தயாரானால் ஒவ்வொரு முறையும் விஜய் வெளிப்போட இருக்கணுங்கிறதுக்கு இதுதான் முதல் பாடம். அதை கத்துக்கிட்டாருங்கிறது தான் ஆதவனுடைய அந்த ட்வீட் நமக்கு நம்பிக்கை தருது. அது செயல் வடிவத்தில் காட்டுறாங்களான்னு பார்ப்போம். சார், இன்னைக்கு பதவியேற்க எம்எல்ஏ பதவியேற்பில் வந்து அமைச்சர் கீர்த்தனா வந்து அவங்க வெற்றி பெற்ற சான்றிதழ் கொண்டு வரல. விஜய் வந்து நேற்று பதவியேற்கும் போது கொஞ்சம் சினிமா பாணியில கையெல்லாம் உயர்த்தி பேசினாரு. அவங்க இன்னும் அந்த சினிமா ஸ்டைல்ல இருந்து இல்லை அப்படி இல்லை, உடனே மாற முடியாது. விஜய் அந்த முதல் உறுதியேற்பு அந்த வாசிச்சார் இல்லையா, அந்த வாசகங்களை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். ஏன்னா இது நடக்கிறது அரசியல் சட்டப்பூர்வமான ஒரு சம்பிரதாயம் இல்லை, கடமையும் கூட பொறுப்பும் கூட. அது வழக்கமான ஒரு நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்க்கலாம். நல்லா பேசினாருன்னு நான் சொன்னேன். ஆனால் சில விஷயங்களை இப்படி தான் செய்யணும்னா அப்படி தான் செய்யணும். சர்டிஃபிகேட்டை மறந்துட்டு வந்து புது பொண்ணு சார், இப்போ இல்லை தாவேகாரங்களே புதுசு தான், அதுக்காக அதை மறந்துட்டு வந்துருக்கலாம். அது போய் ஒரு குற்றம் பார்க்கல. அமைச்சராக இருந்து அனுபவித்து மீண்டும் கேசி இருக்க கேசி கருப்பன் தான் வச்சுட்டு வந்ததா ஒரு தகவல் வருது. அதுக்காக ஏதோ ஒரு இடத்துல வந்திருப்பாங்க ஒரு பதட்டத்தில், அங்கே அண்ணாதிமுக 2ஆ பிரியுதுன்னு அவருக்கு அந்த கவலையிலேயே இருந்திருப்பாரு. ஏன்னா ஃபைல எங்கடா வச்சிய இன்னும் திட்டிட்டு இருப்பாரு பிஏவை. அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, எல்லோருக்குமே அனுபவ குறைவு தான். இப்போ அமைச்சரை அறிவிச்சிருக்கிறாரு, சரி இவங்க தான் தகுதியானவங்களா, இவங்களாம் நல்லவங்களா அப்படின்லாம் கேட்கறதுல அர்த்தம் இல்லைன்னா முதல்ல துறைகளை ஒதுக்கட்டும், அவங்க செயல்படட்டும், முழுமையான அமைச்சர்கள் பட்டியல் வந்து எல்லாரும் பதவியேற்கட்டும், அந்தந்த துறைகளை அவங்க முதல்ல படித்து பார்க்கட்டும். செயல்பட ஆரம்பித்த பிறகு நம்ம விமர்சிக்கலாம். சின்ன சின்ன விஷயங்களை போய் கவனித்து ஒன்றா நோண்டணும் நமக்கும் நோக்கம் இல்லை, அதில் அர்த்தமும் இல்லை. சார், இப்போ அதிமுகல என்ன நடக்குது? இப்போ 36 பேர் வர இங்க விஜய்க்கு சப்போர்ட். ஏன்னா விஜயினுடைய ஆட்சி நித்திய கண்ட பூரண ஆயுசு தான். நாளைக்கு முதல் சோதனை வருது, சபாநாயகர் தேர்தல், துணை சபாநாயகர் தேர்தல். அதுலேயே தெரிஞ்சு போயிடும் இந்த அரசு தப்பிக்குதான்னு. அதில் தப்பிச்சாலும் 2வது கண்டம் 13ஆம் தேதி நம்பிக்கை வாக்கெடுப்பு. விஜய் கொண்டு வர போகிற நம்பிக்கை தீர்மானம் தன் அரசின் மீதான அந்த தீர்மானம் நிறைவேறுதான்னு பார்க்கணும். அப்படியே நிறைவேறதான் போகுது. இன்னைக்கு இருக்கிற நிலவுப்படி மனசாட்சிப்படி எல்லாம் நடந்துக்கிட்டா 120 அவர் வாங்குவார். சபாநாயகர் விட்டா 119 அவர் வாங்க போறார். அதோடு அது முடிஞ்சிடுச்சா? அதுக்கப்புறமும் பல சோதனைகள் காத்திருக்கு. அப்போ நிரந்தர தீர்வுங்கிறது ஒரு கம்ஃபர்டபுள் நம்பர்ல இருக்கிறது தான். நிலையான ஆட்சிக்காக தான் உதவி செய்யும், நியாயமும் கூட. அப்போ அதிமுக தான் அவருக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ். திமுக பக்கம் போகவே மாட்டார். இப்போ இருக்கிற சூழல்படி அரசியலில் எதுவும் சாத்தியம்தான். இன்னைக்கு ஏதோ நான் நம்பி சொல்றேன், திமுக பக்கம் போக மாட்டார். ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.